திரு ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்துவ வேளாளர், அந்த சமூகத்தை இவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். இனிகோ எல்விராஜ் வெற்றி பெறலாம். தற்போது நிலையில் இழுபறி அட்வான்டேஜ் இனிகோ. கமலஹாசன் நின்று தோற்றார். அவரை எதிர்த்து வெற்றி பெற்றது பாஜகவின் வானதி சீனிவாசன். ஆனால் செந்தில் பாலாஜி வெற்றி டெக்னிக்கை உணர்ந்தவர். மீண்டும் திருவெரும்பூர் தொகுதியை அன்பில் முகை செய்யாமொழி வெற்றி பெற்றார். இந்த தொகுதி லீமாரோஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. தற்போது இழுபறி அட்வான்டேஜ் லீமாரோஸ். இந்த முறை வானதி சீனிவாசன் கோவை வடக்கை பாஜகவிற்காக அதிமுக கூட்டணியில் வெல்கிறார். மீண்டும் இந்த முறையும் திரு கே நேரு வெற்றி பெறுகிறார். iPlusTV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. iPlus மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வருகின்ற தேர்தல் பெருவாரியாக 4 முனை போட்டியாக இருக்கிறது. அதை தாண்டி 5வது முனை 6வது முனையெல்லாம் இருந்தாலும் களத்தில் போட்டி 4 முனை. இந்த 4 முனையிலும் 234 தொகுதியிலும் யார் வேட்பாளர்கள், சென்ற 3 முறை இதே தொகுதிகளில் எந்த கூட்டணி வென்றது, எவ்வளவு ஜெயிச்சாங்க, ஸோ அந்த தொகுதியோட வரலாறு புரியும். இந்த முறை கள ஆய்வுகள் படியாக யார் முந்துகிறார், அடுத்த 5 ஆண்டுகளில் மக்களின் பார்வையில் யார் எம்எல்ஏவாக இருக்க முடியும் என்ற கருத்து கணிப்பையும் சேர்ந்து 4ஆம் தூணின் iPlus இந்தியாவின் #1 LED டிவியும் சேர்ந்து தருகிறது. வாருங்கள் பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதிகள் இருக்கின்றன. திண்டுக்கல், ஆத்தூர் ரொம்ப முக்கியமான தொகுதி, தமிழகத்திலே அதிக லீட்ல பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. நத்தம் திரு விஸ்வநாதன் விஐபி அதிமுக முன்னாள் அமைச்சர் தொகுதி. நிலக்கோட்டை ரிசர்வ் தொகுதி, ஒட்டஞ்சத்திரம், பழனி மற்றும் வேடச்சந்தூர். இந்த 7 தொகுதிகளில் 3 முறை யார் எவ்வளவு வெற்றி பெற்றார்கள், தற்போது 4 முனை போர் சார்பாக எந்த கட்சியின் வேட்பாளர் நிற்கிறார், யாருக்கு வெற்றி வாய்ப்பு, விரிவாக பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திண்டுக்கல் நத்தம் தொகுதி. இங்கே திண்டுக்கல்ல திமுக சார்பாக திரு கே செல்வகுமார் அவர்கள் நிற்கிறார்கள். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் நிற்கிறார். தாவேகா சார்பாக ரமேஷ், நாம் தமிழர் சார்பாக அழகம்மாள். நத்தம் தொகுதியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக திமுக வென்றதானா இல்லை. அதிமுகவின் நத்தம் விஸ்வநாதன் 2011 அமைச்சராக ஆயினார். 2016 திமுக இதை கைப்பற்றியது 2110 வாக்குகளில். மீண்டும் திரு நத்தம் விஸ்வநாதன் 11,932 வாக்குகள் அதிகம் பெற்று இந்த தொகுதியை 2021 கைப்பற்றினார். மீண்டும் இந்த முறை நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் தொகுதி. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முன்னாள் அமைச்சர் சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன்னே பேரு, அதிமுகவின் பொருளாளர். திமுக சார்பாக திண்டுக்கல் பெரியசாமியுடைய மகன் தற்போதைய அமைச்சர். இவர் பழனியுடைய எம்எல்ஏவாக தற்போது இருப்பவர். தொகுதி மாற்றப்பட்டு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு டஃப் கொடுக்கணும்னு திமுக சார்பாக திரு செந்தில்குமார் நிற்கிறார். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் சீனிவாசன். தாவேகா சார்பாக நசீர் ராஜா, நாதாகா சார்பாக நாம் தமிழர் சார்பாக முத்தரசி. திண்டுக்கல் தொகுதியில் 2011 திமுக ஜெயிச்சிருக்கு 39,115 வாக்குகளில். 2016 20,719 வாக்குகளில் திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயிச்சிருக்கார். மீண்டும் 2021 17,697 வாக்குகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. 2011 இங்கே வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியில். அப்பொழுது சிபிஎம் இருந்த பொழுது பழனி பாரதி வெற்றி பெற்றார். வாய்ப்பும் திண்டுக்கல் சீனிவாசன். தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் தொகுதி. திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் எம்எல்ஏ ஆகிறார். நாம் அடுத்து பார்க்கறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி. இது ஒரு ரிசர்வ் தொகுதி. பட்டியல் ஜாதி மக்கள் மட்டுமே நிற்க முடியும். திமுக சார்பாக நாகஜோதி, அதிமுக சார்பாக தேன்மொழி, தாவேகா சார்பாக ஐயனார், நாம் தமிழர் சார்பாக கைலாயராஜன். நிலக்கோட்டை தொகுதி தொடர்ந்து 3 முறையாக அதிமுகவே வெற்றி பெற்று வரும் தொகுதி. 2011 24,714 வாக்குகள் முன்னணியில் வெற்றி பெற்றது. 2016 குறைந்து 14,776 வாக்குகளில் வெற்றி பெற்றது. மீண்டும் 2021 27,618 வாக்குகள் அதிகம் பெற்று தன் கைவசமே வைத்துள்ளது. இந்த முறையும் அதிமுக சார்பாக தேன்மொழி இங்கே எம்எல்ஏ ஆகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி பழனி தொகுதி. முருகனுடைய கோவில் இருக்கும் பழனி கோவில். இந்த தொகுதி தற்போது திமுக வசம் இருக்கிறது. திமுக சார்பாக இந்த முறை என் பாண்டி போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக ரவி மனோகரன், தாவேகா சார்பாக டாக்டர் பிரவீன்குமார்,
நாம் தமிழர் சார்பாக முருகேஸ்வரி. 2011 அதிமுக பெரும் அலை இருந்த பொழுது கூட வெறும் 1754 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. 2016 திமுக 25,586 வாக்குகள் அதிகம் பெற்று இதை கைப்பற்றி உள்ளது. 2021 இங்கே திண்டுக்கல் பெரியசாமியுடைய மகன் செந்தில்குமார் நின்று 30,056 வாக்குகள் அதிகம் பெற்றார். இந்த முறை திரு பெரியசாமியை திண்டுக்கல் சீட்டுக்கு மாற்றியிருக்காங்க, பாண்டிக்கு கொடுத்துள்ளார். களத்தில் நல்ல இழுபறி இருக்கிறது. இந்த லீடு வருமானு தெரியாது. இழுபறி நிலையில் அதிமுக முந்துவதாக நேற்றைய தினம் என்னுடைய நண்பர்கிட்ட தகவல் வந்தது. இழுபறி அட்வான்டேஜ் அதிமுக என்பது நிலை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதி. வேடசந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் காந்திராஜன் அவர்கள் திமுக சார்பாக நிற்கிறார். அதிமுக சார்பாக டாக்டர் விபிபி பரமசிவம் நிற்கிறார். இது தவேகா சார்பாக டாக்டர் நாகஜோதி, நாம் தமிழர் சார்பாக ஹுசைன். இந்த தொகுதி வேடசந்தூர் 2011 50,712 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. மீண்டும் 2016 19,938 வாக்குகள் அதிகம் பெற்று தன் வசமே வைத்தது. 2021 அதிமுக எதிர்ப்பு ஒரு அலை இருந்த பொழுது திமுக 17,553 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது. தற்போது இங்கே ஒரு நல்ல போட்டி இருக்கிறது. அட்வான்டேஜ் பரமசிவம் என்பது களநிலை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான தொகுதி, ஆத்தூர். திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதி. திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ். சென்ற முறை இங்க வெற்றி பெற்ற திரு திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்ற லீடு முன்னணி மட்டுமே 1,35,571, தமிழ்நாட்டில் நம்பர் 1. இந்த முறையும் திரு திண்டுக்கல் பெரியசாமி நிற்கிறார். சென்ற முறை இந்த தொகுதியை பாமக கொடுத்திருந்தாங்க. அந்த பாமகவின் திலகபாமா தற்போது விஜயை எதிர்த்து பெரம்பூர்ல நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக ஆத்தூர் தொகுதியில் விஸ்வநாதன் நிற்கிறார். தவேகா சார்பாக கலைத்தெல்வி, நாம் தமிழர் சார்பாக சைமன் ஜஸ்டின். ஆத்தூர் தொகுதி தொடர்ச்சியாக திமுக கைவசமே உள்ளது. 2011 எதிர்ப்பலை போது கூட 53,932 வாக்குகள். 2016 கொஞ்சம் குறைஞ்சி 27,147 வாக்குகள் வெற்றி பெற்றது. 2021 நான் சொன்னது போல பாமகவின் திலகபாமாவை எதிர்த்து திரு பெரியசாமி 1,35,000 வாக்குகள் அதிகம் பெற்றார். இந்த முறை இந்த லீடு வராட்டியும் அவரை தான் வெற்றி பெறுகிறார். இந்த திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதி பெரியசாமி அடுத்த எம்எல்ஏ. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதி. இங்கே அமைச்சர் சக்கரபாணி நிற்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் தமாகவின் திரு விடியல் சேகர் நிற்கிறார். அவைக்க சார்பாக எஸ் மோகன், நாம் தமிழர் சார்பாக ரகுபதி. இந்த சீட்டு தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறும் தொகுதி. திரு அமைச்சர் சக்கரபாணியுடைய தொகுதி. ஒட்டன்சத்திரத்தில் 2011 எதிர்ப்பு அலையில் கூட 14,933 வாக்குகளில் வெற்றி பெற்றவர்கள். மீண்டும் 65,727 வாக்குகளில் 2016 வெற்றி பெற்றவர்கள். 2021 திமுகவின் சக்கரபாணி 28,742 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறையும் ஒட்டன்சத்திரம் திமுகவிற்கு செல்கிறது. மீண்டும் அமைச்சர் சக்கரபாணி வெல்கிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான மாவட்டம் கரூர். 4 தொகுதிகள் மட்டுமே இருந்தால் கூட இது கொஞ்சம் ஃபேமஸானது. காரணம், கரூர்ல அரவக்குறிச்சி தொகுதி. இங்கே தான் திரு அண்ணாமலையுடைய சொந்த ஊர். இதுதான் திரு செந்தில் பாலாஜிக்கும் சொந்த ஊர். அடுத்தது கரூரின் சொந்த போட்டியாளர் இந்த தொகுதியில் இப்பொழுது அதிமுகவாக போட்டியிடுது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். அடுத்தது கிருஷ்ணராயபுரம் குளித்தலை தொகுதி. இந்த 4 தொகுதிகளிலும் இந்த முறை 4 வேட்பாளர்கள் ஒவ்வொரு அணியிலிருந்து யாரு, கடந்த 3 முறை யார் யார் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை மக்கள் யார் பக்கம், விரிவாக காணும். கரூர் மாவட்டம் கரூர் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பாக தியாகராஜன். இப்பொழுது இங்கே செந்தில் பாலாஜி வேட்பாளர் எம்எல்ஏவாக இருக்கிறார். வேட்பாளர் அவர் கோவை தெற்குக்கு போனதுனால தியாகராஜன் நிற்க வைக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், தவேகா சார்பாக மதியழகன், நாம் தமிழர் சார்பாக கருப்பையா. கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 44,145 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2016 இது மிகவும் சுருங்கி 441 வாக்குகள் மட்டுமே பெற்று தப்பியுள்ளது. 2021 இங்கே திரு செந்தில் பாலாஜி நின்று 12,448 வாக்குகளில் வெற்றி பெற்றார். அப்பொழுது தோல்வி பெற்றது விஜயபாஸ்கர். கடந்த 5 வருடமாக அவர் நிறைய தொகுதிக்கு செய்துள்ளார். இந்த முறை வெற்றி விஜயபாஸ்கருக்கே இருப்பதாக கணக்கு கூறியது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி. இங்கே திமுக சார்பாக SK ராஜா, அதிமுக கூட்டணியில் S திவ்யா,
தாவேகா சார்பாக எஸ் மதன், நாம் தமிழர் சார்பாக சத்யா. இது தற்போது திமுக கைவசம் உள்ள தொகுதி. கரூர் கிருஷ்ணராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 திமுக 22 அதிமுக 22,509 வாக்குகளில் வெற்றி பெற்றது. மீண்டும் 2016 35,301 வாக்குகள் அதிகம் பெற்று கைவசம் வைத்த தொகுதியை 2021 திமுக கைப்பற்றி உள்ளது 29,625 வாக்குகள். இந்த முறையும் திமுகவிற்கே இது செல்ல வாய்ப்பு. அடுத்த எம்எல்ஏவாக வாய்ப்பு திரு எஸ்.கே. ராஜாவுக்கே இருப்பதாக களம் கூறுகிறது. அடுத்து நாம பார்க்க இருக்கிற தொகுதி குளித்தலை தொகுதி. இதில் திமுக சார்பாக ஏ. சந்திரன், அதிமுக சார்பாக எஸ். கருணாகரன், தாவேகா சார்பாக பாலசுப்ரமணி, நாம் தமிழர் சார்பாக நன்மாறன். குளித்தலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 அதிமுக 22,473 வாக்குகள் முன்னணி வெற்றியுள்ளது. 2016 திமுக இதை அங்கிருந்து கைப்பற்றி அதிகமாக 11,896 வாக்குகள் பெற்றது. 2023 இந்த லீடு இன்னும் அதிகமாகி 23,540 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வென்ற தொகுதி. தற்போதும் திமுகவின் சந்திரனுக்கே வாய்ப்புள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி அரவக்குறிச்சி, ஒரு முக்கியமான தொகுதி. இது சென்ற முறை அண்ணாமலை நின்று தோற்ற தொகுதி. இந்த முறை திமுக சார்பாக திரு ஆர் இளங்கோ நிற்கிறார். மஞ்சனூர் ஆர் இளங்கோன்னு, அதிமுக சார்பாக செல்வகுமார், தாவேகா சார்பாக கார்த்திகேயன், நாம் தமிழர் சார்பாக நரேன் அவர்கள். அரவக்குறிச்சியில் 2011 திமுக 4,541 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற தொகுதி. 2016 இது அதிமுக கைப்பற்றியது. ஆனால் லீடும் நல்ல எடுத்து 23,661 வாக்குகள் அதிகம் எடுத்து வெற்றி பெற்றது. ஆனால் 2021 இங்கே அண்ணாமலை பாஜக நின்றார். ஆனால் வெற்றி பெற்றது திமுக 24,816 வாக்குகள் அதிகம் பெற்று. இந்த முறையும் மஞ்சனூர் ஆர் இளங்கோ வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு அதிகம். இங்கே முஸ்லிம்கள் அதிகம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி தமிழக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படும் கோயம்புத்தூர் மாவட்டம். இப்போது அதை சொல்ல முடியான்னு தெரியல, பாதி மில்கள் வெளியில போயிடுச்சு. கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள் இருக்கிறது. கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, சிங்கநல்லூர், சூலூர், தொண்டாமுத்தூர், வால்பாறை. இந்த தொண்டாமுத்தூர் ஒரு விவிஐபி தொகுதி, திரு வேலுமணி அவர்களுடைய தொகுதி. இந்த 10 தொகுதிகளிலும் கடந்த 3 முறை எந்த கூட்டணி வென்றது, எவ்வளவு முன்னணி. அதுக்கப்புறம் இந்த 10 தொகுதியிலையும் 4 அணிகள் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர். யார் தற்போதைய வேட்பாளர், மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், எல்லாம் விரிவாக காண்போம். நாம் முதலில் பார்க்க இருப்பது கோவை தெற்கு தொகுதி. ரொம்ப முக்கியமான தொகுதி. சென்ற முறை இங்கே கமலஹாசன் நின்று தோற்றார். அவரை எதிர்த்து வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியில் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன். ஆனால் இந்த முறை வேட்பாளர்கள் மாறி இருக்கிறது. நம்ம பார்ப்போம். கரூரை சேர்ந்த திரு செந்தில் பாலாஜி திமுகவின் முன்னாள் அமைச்சர் இங்கே நிற்கிறார். அதிமுகவின் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன் இங்கே நிற்கிறார். தாவேகாலிருந்து செந்தில்குமார், நாம் தமிழர்லேருந்து பேரறிவாளன். 2011-16 அதிமுக வென்றது. 2011 27,796 வாக்குகள் அதிகம் பெற்று வென்ற தொகுதி. 2016 அதிமுக 17,419 வாக்குகள் அதிகம் பெற்றது. 2021 அதிமுக கூட்டணியின் சார்பாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கமலஹாசனை தோற்கடித்தார். தற்பொழுது கரூர்லேருந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே வந்து போட்டி போடுறார். களம் ரொம்ப டைட்டாக இருக்கு. இழுபறி இந்த பக்கமும் அந்த பக்கம் போகலாம். ஆனால் செந்தில் பாலாஜி வெற்றி டெக்னிக்கை உணர்ந்தவர். களத்தில் வரும் ஒரு தகவல் சொல்லலாமான்னு தெரியல. ஒரு குடும்பத்திற்கும் 1 கிராம் தங்க காசை ரெடி பண்ணி கொடுப்பதற்கு ரெடி பண்ணுகிறாருங்கிறாங்க. ஸோ வெற்றி வாய்ப்பு செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கவுண்டம்பாளையம் தொகுதி. இந்த தொகுதியை தொடர்ச்சியாக அதிமுக கைவசம் உள்ள தொகுதி தான். இந்த முறை அதிமுகவிற்கு திமுக சார்பில் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டு காங்கிரஸில் சூரிய பிரகாஷ் என்பவர் நிற்க வைக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பாக அருண்குமார் நிற்கிறார். தாவேகா சார்பாக ஆர்டி கனிமொழி, நாம் தமிழர் சார்பாக கலமணி ஜெகநாதன். இந்த தொகுதியில் 2011 69,260 வாக்குகளில் அதிமுக வென்றது. மீண்டும் 2016 8,025 வாக்குகளில் வெற்றி பெற்றது. மீண்டும் 2021 அதிமுக தான் வென்றது, 9,776 வாக்குகள். இந்த முறையும் இதை அதிமுக தான் வெல்கிறது. PRG அருண்குமார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கிணத்துக்கடவு. இது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, உடுமலை, பழனி போகணுன்னா முதல்ல வர அவுட்டரில் இருக்கிற தொகுதி. இது தொடர்ச்சியாக இது 2 கிணத்துக்கடவுன்னு சொன்னீங்கனாலே ஒரு காலத்தில் நெகமம் கந்தசாமின்னு திமுக கைவசம் இருந்த தொகுதி. கடந்த 3 முறையாக அதிமுக வெல்லும் தொகுதி தான். இந்த முறை திமுக சார்பில் சபரி கார்த்திகேயன், அதிமுக சார்பில் தாமோதரன், தாவேகா சார்பில் விக்னேஷ் மற்றும் நாம் தமிழர் சார்பாக பானுப்பிரியா.
கிணத்துக்கடவுல 2011 30,266 வாக்குகளில் அதிமுக வென்றது. 2016 1332 வாக்குகள், மீண்டும் 2021 1095 வாக்குகள். தற்போதைய களநிலை உண்மையாக சொன்னால் இங்க அதிமுக வெல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட திரு சபரி கார்த்திகேயன் நல்ல ஃபைட் கொடுக்கிறார். இந்த பகுதியில் பாஜகவிற்கு நல்ல வாய்ப்புள்ளது. அண்ணாமலையும் அவருக்கு நெருக்கமான வசந்தராஜன் அவங்க பிரச்சாரம் செய்தால்தான் தாமோதரன் முள்ள முடியும். தற்போதைக்கு இழுபறி நிலை. அடுத்து பார்க்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை வடக்கு தொகுதி. கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியுமே சென்ற முறை அதிமுக கூட்டணி வென்றது. அதிமுக கூட்டணியில் சென்ற முறை இங்கே மாவட்ட செயலாளர் அர்ஜுன் வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் தொகுதி மாறி கோவை தெற்குக்கு போயிருக்கார். கோவை தெற்கில் சென்ற முறை பாஜக சார்பாக வெற்றி பெற்ற வானதி சீனிவாசன், கமலஹாசனை ஜெயித்தவர், இந்த முறை மாறி வந்திருக்கார். திமுக சார்பாக செந்தமிழ் செல்வன், தாவேகா சார்பாக சம்பத்குமார், நாம் தமிழர் சார்பாக நம்மதா. கோயம்புத்தூர் தொகுதி, கோவை வடக்கு தொகுதி அம்மன் அர்ஜுன் தொகுதி. இவர் கோவை 2011 40,098 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 7,724 வாக்குகள் அதிகம் பெற்றது. 2021 அம்மன் அர்ஜுன் அவர்கள் அதிமுக தொகுதி சார்பாக 4,001 வாக்குகளில் வெற்றி பெற்றவர். இந்த முறை கோவை தெற்குக்கு போகிறார். அதிமுக சார்பாக திரு வானதி சீனிவாசன் பாஜகவில் நிற்கிறார். அவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு திரு மோடி அவர்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முறை வானதி சீனிவாசன் கோவை வடக்கை பாஜகவிற்காக அதிமுக கூட்டணியில் வெல்கிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கோவையில் மேட்டுப்பாளையம் தொகுதி. ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியில் பார்டரில் இருக்கிற தரைதளம். மேட்டுப்பாளையம் தொகுதி தொடர்ச்சியாக அதிமுக வெல்லும் தொகுதி. திமுக சார்பாக கவிதா கல்யாண சுந்தரம், அதிமுகவின் ஓகே சின்னராஜ், தாவேகாலிருந்து சுனில் ஆனந்த், நாம் தமிழர்லேருந்து கோபாலகிருஷ்ணன். மேட்டுப்பாளையம் தொகுதி 2011 25,775 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. மீண்டும் 2016 16,114 வாக்குகளில் இதை கைவசம் வச்சது. 2021 இது லீடு குறைஞ்சிருக்கு. 2,456 வாக்குகளில் கைவசம் வச்ச தொகுதி. ஆனாலும் இந்த முறையும் ஓகே சின்னராஜ் வெல்வார். அதிமுக கைவசமே இருக்கு. அடுத்து பார்க்க இருக்கிறது சிங்காநல்லூர் தொகுதி. நிறைய தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக ஸ்ரீநிதி நாயுடு என்ற இளைஞர் நிற்கிறார். அதிமுக சார்பாக KR ஜெயராம், தாவேகா சார்பாக கிரி பிரசாத், நாம் தமிழர் சார்பாக நேருஜி. சிங்காநல்லூர் தொகுதி 2011 அதிமுக 34,326 வாக்குகள் வெற்றி பெற்றது. ஆனால் 2016 5,180 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றியது. 2021 மீண்டும் இதை அதிமுக 10,854 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. தற்போது இது காங்கிரசுக்கு கொடுத்ததே மிக அதிமுகவின் வாய்ப்பை அதிகப்படுகிறது. மீண்டும் அதிமுக கைவசம் செல்கிறது. சிங்காநல்லூர் எம்எல்ஏவாக திரு KR ஜெயராம் ஆகுவதற்கு வாய்ப்பு அதிகம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி தொகுதி. இதுவும் ஒரு VIP தொகுதி தான். பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர். இங்கே திமுக சார்பாக நித்யானந்தன், அதிமுக ஜெயராமன், தாவேகாவிலிருந்து ராமநாதன், இது நாம் தமிழர்லேருந்து செந்தில். இது 3 முறையும் தொடர்ச்சியாக பொள்ளாச்சி ஜெயராமனை வெற்றி பெறும் தொகுதி. பொள்ளாச்சி 2011 30,308 லீடரு, 2016 13,368. 2021 காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் சில இளைஞர்கள் பாலியல் குற்றமெல்லாம் இருந்ததுனால லீடு 1,725 குறைந்தாலும் அந்த வழக்கு முடிந்து அதில் அவருக்கு தொடர்பு இல்லை என்றெல்லாம் ஆகியுள்ளது. மீண்டுமே பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெறும் வாய்ப்பே. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான தொகுதி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களுடைய தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பாக SR கார்த்திகேயன், நாம் தமிழர் சார்பாக தாவேகா சார்பாக சதீஷ் ராஜு, நாம் தமிழர் சார்பாக ராஜ் புனிஷா அப்துல் கனி. தொண்டாமுத்தூர் தொகுதி தொடர்ச்சியாக வேலுமணி அவர்கள் மிக பெரும் முன்னணியில் வெற்றி பெற்று வருகிறார். 2011 53,203 வாக்குகள், 2016 64,041 வாக்குகள், 2021 41,630 வாக்குகள் என தொடர்ச்சியாக அதிமுக 2016 இது திமுக கைவசம் போனதாக காட்டுகிறது. ஸோ இந்த முறையும் திரு SP வேலுமணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கிற தொகுதி கோயம்புத்தூர் சூலூர் தொகுதி. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்கிறது, அவினாசி ரோட்டில் வருது. இங்கே திமுக சார்பில் தளபதி முருகேசன்,
அதிமுக சார்பில் விபி கந்தசாமி, தவேக சார்பில் என்எம் சுகுமார், நாம் தமிழர்ல ராஜசேகர். சூலூர் தொகுதி 2011 திமுக கைவசம் 29,532 வாக்குகள் முன்னணி பெற்று வெற்றி பெற்ற தொகுதி. 2016 அதிமுக 36,631 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. மீண்டும் 2021 32,302 வாக்குகள் பெற்று தன் கைவசமே வச்சு வைத்திருந்த தொகுதி. தற்போது திரு விபி கந்தசாமி அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறும் வாய்ப்பே அதிகம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற தொகுதி மலைப்பகுதி, வால்பாறை தொகுதி, டி எஸ்டேட் எல்லாம் அதிகம் நிறைந்த பகுதி. இந்த தொகுதியில ரிசர்வ் தொகுதி, தனி தொகுதி. இதில் நிற்கும் 4 வேட்பாளர் திமுக சார்பாக ஏ சுதாகர், அதிமுகலேருந்து லக்ஷ்மண சிங், தாவேக்காலேருந்து ஸ்ரீதரன், நாம் தமிழர்லேருந்து உமாதேவி பெரியாண்டி. வால்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 2011 3,421 வாக்குகள். இந்த முறை அதோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தது அதனுடைய பலம். 2016 திமுக இதை கைப்பற்றியது. எனது அதிமுக கம்யூனிஸ்ட் கூட்டணிகள் இருந்தபோது 8,244. 2024 இதை மீண்டும் அதிமுக 12,223 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. இந்த முறையும் அதிமுகவுக்கு செல்ல இருக்கிறது. ஒன்னே இந்த தொகுதி தனி தொகுதியாக இருந்தால் ஹிந்து பிராக்டிசிங் ஹிந்துவாக எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஆனால் இங்கு நிற்கும் அனைத்து வேட்பாளர்களும் பிராக்டிசிங் கிறிஸ்தவர்கள், ஆனால் ஹிந்து எஸ்சின்னு சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. இது வழக்கு செல்வதாக என்னுடைய நண்பர்கள் தெரிவித்தார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது நீலகிரி அல்லது உதகமண்டலம். இதுல நீலகிரியில 6 தொகுதி, பாராளுமன்றத்தில் வந்தா 3 தொகுதி கோயம்புத்தூர்ல வந்துடும். பவானி சாகர், அவனாசி, மேட்டுப்பாளையம் 3 தொகுதிகள் தான் மலை மேல இருக்கிறது. குன்னூர், கூடலூர், உதகமண்டலம். இந்த 3 தொகுதியில 4 கூட்டணி சார்பாக யார் யார் நிற்கிறார்கள், கடந்த 3 தேர்தல்களில் யார் எவ்வளவு லீட்ல ஜெயிச்சாங்க, இந்த முறை யாருக்கு வாய்ப்பு, அனைத்தையும் பார்ப்போம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியை பார்க்குறோம். கூடலூர் நீலகிரியிலிருந்து, அதாவது கீழே கோயம்புத்தூர்லேருந்து மலை ஏறி கீழே இறங்குற பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கம் போனால் மைசூர் போகிற கர்நாடகா, அந்த பக்கம் போனால் வயநாடு திரு ராகுல் காந்தி தொகுதிக்கு போகலாம். இங்கே தற்போது திமுக கைவசம் உள்ள தொகுதி. திமுக சார்பாக திராவிடமணி, அதிமுக சார்பாக பொன் ஜெயசீலன், அவைகா சார்பாக தீபக் சாய் கிஷோர், நாம் தமிழரிலிருந்து கார்த்திகேயன். இந்த தொகுதி ரிசர்வ் தொகுதி. இங்கே சென்ற முறை 2011 இது திமுக கைவசம் இருந்த தொகுதி. 27,374 ஓட்டுகளில் வெற்றி பெற்றார்கள். 2016 அதிமுக கூட்டணியே இல்லாமல் தனியாக 13,370 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றினாங்க. ஆனால் மீண்டும் 2021 திமுக 1945 வாக்குகளில் இதை கைப்பற்றி உள்ளார்கள். தற்போது களம் திராவிடமணிக்கு சாதகமாக இருக்குது. 2-3 காரணங்கள். இங்கு பல டி எஸ்டேட்டுகள் இருப்பதால் சிபிஐ சிபிஎம்முக்கு இங்கே அதிகமான செல்வாக்கு உண்டு. ஆனாலும் இங்கே ஒரு போட்டி, நல்ல போட்டி இருக்கிறது. தற்போதைக்கு அட்வான்டேஜ் திமுக திராவிடமணி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதி. ஊட்டிக்கு மேலே போகணும்னா நடுவில் இருக்கு. இங்கே திமுக சார்பாக KM ராஜு தற்போது திமுக கைவசம் தான் இருக்கு. அதிமுக சார்பாக ராமு, தாவேகா சார்பாக தங்கராஜு மற்றும் நாம் தமிழர் சார்பாக தீனு. 2011 எதிர்ப்பலை இருந்த பொழுதே இது குன்னூர் அவங்க கிட்ட தான் ஜெயிச்சிருக்காங்க. 9,292 முன்னிலையில். ஆனால் தனியாகவே 3,710 வாக்குகளில் 2016 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. மீண்டும் திமுக 2021 4,105 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றி இருக்கிறது. தற்போதைய களம் கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் ஓரளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு சாதகமாகவே உள்ளது. ராமு அதிமுக வெற்றி பெற்றுவதற்கு. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது உதகமண்டலம் ஊட்டி தொகுதி. இங்கே தற்போது திமுக கைவசம் உள்ளது. திமுக சார்பாக திரு பி ராமச்சந்திரன், அதிமுக கூட்டணியில் பாஜகவை சேர்ந்த போஜராஜன், அவைகா சார்பாக இப்ராஹிம், நாம் தமிழர் சார்பாக ரகுபதி பீமன். 2011 எதிர்ப்பலையின் போது இந்த தொகுதியை அதிமுக 7,545 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. பட் கூட்டணி இல்லாத 2016 தனியாக இருந்தபோது அதிமுக தோற்க திமுக 10,418 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. இந்த போன முறை திமுக மீண்டும் 5,348 வாக்குகள் வெற்றி பெற்றுள்ளது. இப்பொழுது திமுக நிற்காமல் காங்கிரஸுக்கு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கொடுத்ததும் திமுகவில் ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது. அவரும் வெளியூர் வேட்பாளராக உள்ளதால் இழுபறியாக இருந்து தற்போது இது 2 பேருக்கும் டக் ஆஃப் இருக்கு. களத்தின் நிலைமை கிட்டத்தட்ட போஜராஜன் முந்துகிறார் என்பதுதான். அதிமுக கூட்டத்தில் பாஜகவின் போஜராஜன் முந்துகிறார். நாம் அடுத்து முக்கியமான மாவட்டம் காவேரி ஓடும் திருச்சி மாவட்டத்தை பார்க்கிறோம்.
திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதிகள் இருக்கிறது. இங்கே லால்குடி, மண்ணச்சநல்லூர், மணப்பாறை, முசிறி, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், துறையூர், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, இங்கே பல விவிஐபிகள் நிற்கிறார்கள். திருச்சி மேற்கில் KN நேரு நிற்கிறார். திருச்சி கிழக்கில் நடிகர் விஜய் நிற்கிறார். திருவெரும்பூரில் அதுக்கு பேர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிற்கிறார். ஸோ இந்த லால்குடியில் தமிழகத்திலேயே மிக பணக்கார வேட்பாளராக அதிமுக சார்பாக லீமாராஸ் மார்ட்டின் நிற்கிறார்கள். இந்த திருச்சி மாவட்டத்தில் 4 அணிகள் சார்பாக யார் யார் நிற்கிறார்கள் இந்த தொகுதியில், இந்த தேர்தலில் போன 3 முறை எந்த கூட்டணி வென்றது, என்ன முன்னணி என்பதை விவரமாக இந்த முறை மக்கள் யார் பக்கம் யார் வெற்றி பெறுகிறார்கள் எல்லாவற்றையும் பார்ப்போம் வாருங்கள். அடுத்து பார்க்க இருக்கிறது திருச்சி மணப்பாறை தொகுதி. திமுக தற்போதைய MLA திரு அப்துல் சமத் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக PL விஜயகுமார், தாவேகா சார்பாக கதிரவன், நாம் தமிழர் சார்பாக அருணகிரி. திருச்சி மணப்பாறை தொகுதி 2011லையும் 16லையும் அதிமுக வென்றதாக உள்ளது. அதிமுக 2011ல் 28,299 வாக்குகள் முன்னணி, 2016ல் அது கொஞ்சம் குறைஞ்சி 18,277 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் 2021ல் திமுக கூட்டணியின் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த திரு அப்துல் சமத் 12,243 அதிகம் பெற்று இதை கைப்பற்றினார். பட் இவர் ஒரு வில்லங்கமானவராக திருப்பரங்குன்றம் தொகுதியில் உள்ளூர் மக்கள் அங்கே ஆடு வெட்டக்கூடாது மாடு வெட்டக்கூடாதுன்னு திமுக சார்பாக இங்கே மதவாதம் பேசுவதற்கு இவர் போய் அங்கே ஆரம்பித்து வைக்க, அதன் பிறகுதான் கடந்த 1 வருடமாக பிரச்சனை இருக்குது. இவர் தொகுதிக்கு இவர் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது 5 வருஷமா எங்கே போன உன் வேலை அங்கே போய் ஆடு வெட்டுறதா முருகன் கோயிலில் என்றெல்லாம் கலைபரமாக தற்போது மிகவும் பின்தங்குகிறார். வெற்றி பெறுவது அதிமுகவின் விஜயகுமார். அடுத்து பார்க்கறது முசிறி தொகுதி. திருச்சி சேலம் ரோட்டில் வர்றது. திருச்சியின் முசிறி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் கருணாராஜா, அதிமுகலேருந்து யோகநாதன், தாவேக்காலேருந்து என் விக்னேஷ், நமது நாம் தமிழர்லேருந்து பாக்யலட்சுமி. முசிறி தொகுதியில் 2011லையும் 16லையும் அதிமுக 43,791 மற்றும் 32,087 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றாலும் இதை 2021ல் திமுக 26,836 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. தற்போது கூட முசிறி திமுக கைவசம். கருணைராஜா வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திருச்சி மேற்கு தொகுதி. திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விவிஐபி தொகுதி. அமைச்சர் KN நேரு அவர்களின் தொகுதி. அவர் திருச்சி மேற்கில் கடந்த 2 முறையாக தொடர்ச்சி வெற்றி பெற்று வருபவர். அவரை எதிர்த்து அமமுகவிலிருந்து அதிமுக கூட்டணியில் ராஜசேகரன் நிற்கிறார் குக்கர் சின்னத்தில். தாவேகா சார்பாக ராமமூர்த்தி, நாம் தமிழர் சார்பாக புவனேஸ்வரி. திருச்சி மேற்கை பொறுத்த வரைக்கும் 2011 அலையின் போது நேரு தோற்கடிக்கப்பட்டார். அதிமுக 20,626 வாக்குகள் அதிகம் பெற்றது. ஆனால் 2016ல் திமுக தனியாக நின்ற போது இதை மீண்டும் தானே வெற்றி பெற்று 21,896 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். 2021ல் அந்த லீடை 53,797 வாக்குகளாக பெற்று KN நேரு 21ல் வெற்றி பெற்றவர். மீண்டும் இந்த முறையும் திரு KN நேரு வெற்றி பெறுகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி திருச்சி மணச்சநல்லூர் தொகுதி. இங்கே தற்போதைய MLA-வாக இருப்பவர் திரு S கதிரவன். இவர் யாருன்னு சொன்னால், ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னால், கிட்னி முறைகேடு அல்லது கிட்னி திருட்டில் சம்பந்தப்பட்ட கல்லூரியான தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியின் ஓனர் மகன் இவர். இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் ஒரு ஜாதி சங்க தலைவராக RV பரதன் நிற்கிறார். தாவேகா சார்பாக V சரவணன், நாம் தமிழர் சார்பாக தென்மொழி. இந்த திருச்சி மணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011-16ல் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2011ல் 19,190 வாக்குகளில் வெற்றி பெற்றது. தனியாக நின்ற போது 7,522 வாக்குகளில் அதிமுக வென்றது. 2021ல் திரு கதிரவன் அவர்கள் 56,618 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 1 மாதமாக மணச்சநல்லூர் திரு கதிரவனை பற்றி பல்வேறு தகவல்கள், இவர்கிட்ட அந்த கிட்னி முறைகேட்டை பற்றி கேட்ட பொழுது, எங்கள் அப்பா வச்சிருக்கிற கார் ரோல்ஸ் ராய்ஸே 14 கோடி, அதை வாங்கணும்னா நான் அந்த ஊரில் இருக்கிற எல்லார் கிட்னியும் எடுக்கணும்னு பேசினது சர்ச்சையாச்சு. அதன் பிறகு இவர் கிட்டத்தட்ட திமுக நிர்வாகிகளுக்கு ஸ்கார்பியோ கார் கொடுத்ததாக ஒரு சர்ச்சை வந்தது. அதன் பிறகு கடந்த 2 நாட்கள் முன்பாக இவர் தொகுதியில் 8,000 ரூபா போலி கூப்பன் கொடுப்பதில் ஒரு தலித் பெண் சிறுமைப்படுத்த அவர் தற்கொலையெல்லாம் செஞ்சிருக்கார். தற்போதைய நிலையில் திரு RV பரதன் முன்னிலை பெறுகிறார். அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றும் நிலை உள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறதும் ஒரு விவிஐபி தொகுதி தான். திருச்சி கிழக்கு.
தாவேகாவின் நிறுவனர் மற்றும் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் இங்கே நிற்கிறார். அவரை எதிர்த்து திமுக சார்பாக தற்போதைய எம்எல்ஏ திரு டாக்டர் இனிகோ இருதயராஜ் நிற்கிறார். அதிமுக சார்பாக ராஜசேகரன், நாம் தமிழர் சார்பாக கிருஷ்ணசாமி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 7179 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. 2016 28,415 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றிய தொகுதி. 2021 85,109 வாக்குகள் அதிகம் பெற்று இனிகோ இருதயராஜ் மிக பெரும் வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் அவரே நிறுத்தப்பட்டுள்ளார். ஆனால் இந்த தொகுதியில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்துவ வேளாளர், இவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். இவரை நட்பு என்ற ரீதியில் சந்தித்த போது இதை சொல்ல, இந்த தொகுதியில தாவேகா சார்பாக உறுப்பினர்கள் சேர்ப்பின் போது 40,000 பேர் விருப்பி வர தனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என திரு விஜய் தேர்ந்தெடுத்த தொகுதி. இங்கே அவர் சென்னை பெரம்பூரை தாண்டி நிற்கிறார். தற்போது இங்கு ஒரு இழுபறி நிற்கிறது. ஆனால் திமுக தரப்பில் மிக பெரும் அழுத்தம் பிஷப் கவுன்சில் மூலமாக இனிகோ இருதயராஜ் வெற்றி பெறலாம். தற்போதைய நிலையில் இழுபறி அட்வான்டேஜ் இனிகோ இருதயராஜ். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி திருச்சி திருவெரும்பூர் தொகுதி, திருச்சி பிஹெச்சியில் இருக்கிற தொகுதி. இது ஒரு முக்கியமான தொகுதி. விஐபி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் மற்றும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர், திமுக வேட்பாளர், தற்போதைய எம்எல்ஏ இவர்தான். அதிமுகவில் இவரை எதிர்த்து பி குமார், தாவேகாலிருந்து எஸ் விஜி மற்றும் நாம் தமிழிலிருந்து ராஜே. 2011 அலை இருந்த பொழுது இதை அதிமுக வென்றுள்ளது 4,295 வாக்குல. 2016, 21 ரெண்டுலையுமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 16ல் 16,695 வாக்குகள் அதிகம் பெற்றார். 2021 49,697 வாக்குகள் அதிகம் பெற்று இதை கைவசம் வைத்தவர். மீண்டும் திருவெரும்பூர் தொகுதியை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெற்றி பெறுகிறார். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது திருச்சி துறையூர் தொகுதி. இந்த துறையூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக காங்கிரசின் திரு விச்சு லெனின் பிரசாத் என்பவர் நிற்கிறார். அதிமுகலிருந்து சரோஜா, தாவேகாலிருந்து ரவிசங்கர், நாம் தமிழர்லேருந்து கௌசல்யா சுரேஷ். 2011 அதிமுக 10,935 வாக்குகளில் வெற்றி பெற்றாலும் கடந்த 2 முறையாக திமுக தான் வெற்றி பெற்று வருகிறது. 2016 8,068 வாக்குகள் முன்னணி, 2021 22,071 வாக்குகள் முன்னணி. ஆனாலும் இந்த காங்கிரஸை சேர்ந்த இந்த வேட்பாளர் யாரு? இவருக்கும் திமுகவிற்கும் சரியான ஒரு இது இல்லாததுனால தற்போதைக்கு சரோஜா அட்வான்டேஜ் என்ற நிலைமையில் இந்த தொகுதி அதிமுக செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதி. இது ஒரு முக்கியமான தொகுதி. திரு KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உங்களோட பேசிக்கொண்டிருக்கும் தேவப்பிரியா பிறந்த தொகுதி இது. இந்த ஊர்ல முக்கியமான வேட்பாளராக லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி திரு லீமா ரோஸ் அவர்கள் போட்டி போடுகிறார். இந்த தொகுதியில திமுக சார்பாக பாரிவள்ளல் நிற்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KP கிருஷ்ணன் அவர்கள் தாவேகாக்கு மாறி இங்கே வேட்பாளராக நிற்கிறார். நாம் தமிழர்லேருந்து மதன். முக்கியமான தொகுதி தான் இந்த தொகுதி. தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறும் தொகுதி. 2011 7,185 கிட்டத்தட்ட எதிர்ப்பு அலை இருந்த பொழுது கூட திமுக வெற்றி பெற்ற தொகுதி. 2016 லீடு கொஞ்சம் குறைஞ்சி 3,837 இருந்து 2021 இது 16,949 வாக்குகள் என அதிகம் பெற்று தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த 3 முறையும் இங்கே வெற்றி பெற்றவர் சவுந்தரபாண்டி என்ற ஒரு எம்எல்ஏ. அவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த ஊரில் உடையார்கள் அதிகம்னு ஒன்று. டாக்டர் லீமா ரோஸ் அவர் கிறிஸ்தவர்னாலும் அவர் பெற்றோர் சமூகம் உடையார் என்பதால் தான் இருக்கும் சமூகத்தில் ஜெயிக்கணும்னு சொல்லி அதிமுக சீட்டு கேட்டு நிற்றிருக்கிறார். இங்கே அவர் சாராத வேறொரு சமூகத்தை திமுக நிறுத்தி இருப்பதால் இழுபறியாக இந்த தொகுதி லீமா ரோஸ்க்கு போவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. தற்போது இழுபறி அட்வான்டேஜ் லீமா ரோஸ். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி. சைவர்களுக்கு ஒரு முக்கியமான கோவில் உள்ள ஸ்ரீரங்கம். இது ஜெயலலிதா முன்னாடி ஜெயிச்ச தொகுதி. இந்த முறை திமுக சார்பாக துரைராஜ் நிற்கார். போன முறை இருந்தவர் வேற மாற்றி இருக்கார்கள். இங்க ஜெயலலிதா ஜெயிப்பதற்காக தான் வெற்றி பெற்ற தொகுதியை விட்டு கொடுத்த அதிமுகவின் முன்னாள் கொறடா திரு மனோகரன் நிற்கிறார். தாவேகா சார்பாக ரமேஷ், நாம் தமிழர்ல தர்மராஜ். ஸ்ரீரங்கம் தொகுதி 2011
அதிமுக 41,848 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2016 14,409 குறைந்தாலும் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி தான். போன முறை திமுக 19,915 வாக்குகள் அதிகம் பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றினார்கள். அப்பொழுது வெற்றி பெற்றவர் பழனியாண்டி. அவர் கல்குவாரியில ஊழல் செய்தார்னு ஒரு 25 கோடி ஹைகோர்ட் பெனால்டி போட்டது. அதை தாண்டி 2 மாதங்கள் முன்பு அவருடைய குவாரியில ஒரு டிவி சேனல்ல இருந்து போனவங்களை பிடிச்சு அடிச்சாங்கன்னு ஆடியோக்கள் வந்தது. அதன் பிறகு அவருடைய மகன் நடத்தும் திருநெல்வேலியில் இருக்கிற குவாரியில யாரோ ஒருவர் இறந்தவர் உடல் கிடைச்சது. ஸோ அவருக்கு சீட்டு கொடுக்காம துரைராஜ கொடுத்திருக்காங்க. அதிமுகவின் விஐபி வேட்பாளர் ஆர் மனோகரன் முந்துகிறார். அவர்தான் வெற்றி பெறுவார். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment.